சாப்பிடுவோம், ருசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? செம்ம ருசியாக இருக்கும். சில சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்ல, எங்கே அது இப்போ உங்ககிட்ட என்ன மட்டும்தான் இருக்குது? நினப்பு மட்டும்தான் இருக்குது. அனுபவம் என்னவா மாறிச்சு? நினப்பா மாறிடுச்சு. இந்த நினப்பு இன்னொரு இடத்துல போனால் இன்னொரு நினப்பு வருது. சுடக்கஞ்சி குடிக்கும் போது பிரியாணி ஞாபகம் வருது. அந்த பிரியாணியை விட இந்த சுடுகஞ்சி என்ன மாதிரி இருக்குது? 4 நாள் பட்னி, சோறு இல்லை. டக்குன்னு சோறு பார்த்த உடனே என்ன வரும்ன்ற. அப்போ பிரச்சனை எங்கே தான்? நினப்பு தான். நினப்பில் தான் எல்லாமே இருக்குது. சம்பவங்கள்லாம் உண்மையிலேயே நடந்தாலுமே இல்லை கற்பனையாக நடந்தாலுமே எங்கே சரியாக நடந்துன்னுக்குதே? நினைவு மண்டலத்தில் ஒரு விஷயம் என்ன ஆயினுக்குது? சரியாக நடந்துன்னுக்குது. ஸோ உன் நினைவு மண்டலத்தில் தாக்கப்பட்டுக்குது. இப்போ நான் என்ன சொல்லுதுன்னா, உன்னை நீ ஒத்துக்காத, இது வந்து லோக்கல் அட்மாஸ்பியர், இது கனவு, இதுன்னு கூட போய் சொல்லும். ஏன்? உன்னை ஏமாத்துறதுக்கு யார் கற்றுக்குந்தே? இல்லை, இந்த உலகமே எப்படி வாழுதுன்னா தன்னை தானே ஏமாத்தின்னு வாழுது. ஏமாந்தே வாழுது. ஒருத்தங்கிட்ட கடவுள் பேசிக்கிறாராம். இவ்வளோ பேர் இத்தனை வருஷமாக பிறந்துக்கிறானுங்க, வாழ்ந்துக்கிறானுங்க. அந்த கடவுள் என்கிட்ட ஏன் பேசணும் ஒருத்தங்க கூட கேட்கல. இன்னும் கூட இப்போ கூட கடவுள் ஒருத்தங்கிட்ட பேசிக்கிறாரு. பேசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிடுறாரு. அந்த கடவுள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்டேட் ஆகணும்ல. இப்போ ஃபோன்லாம் வந்துச்சு சார், 17 வரைக்கும் வந்துச்சு. என்ன பண்ண? கடவுள் கூப்பிட்டு கொஞ்சம் வருஷன் மாற்றி கொடுங்க, அப்டேட் பண்ணுங்க, அப்டேட் வருஷன் ஒன்று கொடுங்கன்னு கேட்கணுமா இல்லையா? ஒருத்தனுக்கு நானும் கேட்டுக்கிறேன், என்கிட்டயும் வரமாட்டேன்றான். கடவுளே, நீ யாரோ இருக்கோ என்னவோ பேசிட்டு போயிட்டேன், என்கிட்ட கொஞ்சம் பேசி இந்த உலகத்துக்கு இறக்கி விட்டு போகிறேன். ஏற்கனவே நிறைய பேர் இறக்கிட்டு இருக்கிறானுங்க, நானும் கொஞ்சம் என்ன பண்ணிட்டு போகிறேன், இறக்கிட்டு போகிறேன்னா வரமாட்டேன்றானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கற்பனையாக ஒரு மனிதன் வாழ்ந்து கற்பனையாக ஒரு விஷயத்த சொன்னாலுமே கூட யதார்த்தம்னு ஒத்துக்கிற ஒரு கூட்டம் இருக்குதா? இதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்கும். அதே மாதிரி யதார்த்தத்தையும் கற்பனையாக ஆக்கிறதும் இருக்கும். புரியுதா? ஒரு நிஜமான விஷயத்தை கூட அதை கற்பனையாக மாற்றுறதும் யார் கையில்? அவங்கவுங்க மனசில் தான் இருக்குது. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. உனக்கு கற்பனையாகவே அனுபவியா. இப்போ கனவு கண்டுங்கிறோம், இந்த உட்காந்து பேசிங்கிற மாதிரி. என்ன இப்போ பிரச்சனை?